Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 33வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா சன்ரைசர்ஸ் வெஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து நடக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த சீரீஸ்ல மும்பைல நடக்கிறதுக்கு இது வந்து 3வது மேட்சா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மும்பை பிச்சுன்னு இல்லை, இந்த சீரீஸ்ல நடக்கிற எல்லா வெனுவுமே பேட்டிங் வெனுவா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் 200+ ஸ்கோருக்கு மேல அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹியூஜ் ஸ்கோரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் லோவர் ஸ்கோரா போகுது. எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. இந்த வெனுவும் அதே மாதிரி தான். லாஸ்டா இருந்த மேட்ச் பேட்டிங் ஃபேவரா தான் போய் 200+ மேல கொண்டு போயிருந்தாங்க. சேஸ் பண்ண டீமும் அதே மாதிரி 200 நியர்பை போனாங்க. பட் அவங்களால சேஸ் பண்ண முடியல. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ரிப்போர்ட்டை பொறுத்துக்கு பேட்டிங் நல்ல ஃப்ரெண்ட்லியா வேணும். அதுல ஃபாஸ்ட் பாலர் அந்த நியூ பால்ல நல்லாவே ஸ்விங்ல போடுவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே அந்த பவர் பிளேக்குள்ளே 1 or 2 விக்கெட்ஸ் விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணவும் சரி, செகண்டா பால் பண்ணவும் சரி, ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே அந்த 5 ஓவருக்குள்ளாரியே 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் போக போக பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு போத்திலும் சேர்த்து ஒரு 3 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச், அதாவது மும்பை அண்ட் சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சஸுக்குமே ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பெருசா அந்த எல்லா மேட்சஸ்க்குமே ஃப்ரீ கிவ்அவே 25,000 மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ கிவ்அவேக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம லிங்க் மூலயமா நம்ம XL11 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். அந்த லிங்க் மூலயமா போய் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள போங்க. ஃப்ரீ கிவ்அவே இருக்கும். ₹1 கூட இன்ஸ்டால் பண்ணாம இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் இந்த ஆப்னு சொல்லலாம். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்சேஷன்ல வந்து வருது. அந்த டிஃபரன்சேஷன்ல வந்து வர அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கண்டஸ்ட்ல எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்க பிக் பண்ண போறீங்க. உங்க ஆப்பனண்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து பிக் பண்ண போறாரு. அந்த பிளேயர் யாருன்னு உங்களால பாத்துக்க முடியும். அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த பிளேயர் பெஸ்டா இருப்பாருன்னு நினைச்சு இந்த பிளேயர் நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS GST அது ரெண்டுமே பிடிக்கிறது கிடையாது. முற்றிலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல உங்களால மணியை வந்து வித்ட்ரால் பண்ணிக்க. XL11 ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 120 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 55 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 65 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் RCB 235 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு விக்கெட் இழந்து. லோவஸ்ட் ஸ்கோர் KKR 67 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசன்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் 5 T20ல இவங்க பிளே பண்ண வயசுல அந்த வெனுல பிளே பண்ண ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 180 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 69 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 49 விக்கெட்டும் ஸ்பின்னர் 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மும்பை 6 மேட்சஸும்
சன்ரைசர்ஸ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹெட் டு ஹெட பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்துதான் ரெண்டு டீம்ல கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், அர்சல் பட்டேல், முகமது சமி, ஜேசன் அன்சாரி, ஏசன் மலிங்கா. ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அடுத்ததான் மும்பையோட ஒரு 12 பேர் கொண்ட டீம்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரிக்கில்டன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் ஸ்டானர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல், பும்ரா, கரண் சர்மா. ஸோ இதுதான் மும்பையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல பில்ஜாக்கோட லைன்அப்ஸ் மட்டும் தான் மேட்சுக்கு மேட்ச் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் டாப் ஆர்டர்ல விடுறாங்க, ஒரு மேட்ச் செகண்ட் டவுன், தேர்ட் டவுன், அண்ட் கடைசியில கூட கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் அவங்க அடிக்கிற ஸ்கோர் சைஸ்ல போகுது. டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்கோர் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அடிச்சு ஆடிதான் ஆடணும், வின்னிங் பொசிஷன் தேவை அப்படின்னா பில்ஜாக்கு கொஞ்சம் பின்தங்க வச்சுட்டு திலக் வர்மா, சூரியகுமார் இவங்க வந்துருவாங்க. ஏன்னா ஹிட்டிங் மைண்ட்ல இருக்கவங்க வந்துருவாங்க. இல்ல ஸ்கோர்ஸ் போலன்னு இருந்து அந்த விக்கெட் இழக்காம ஸ்டேபிளா நின்று ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல பில்ஜாக் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து 1 வந்து இறங்குவார். ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல் 4 ஓவர், தீபக் சகர் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. பும்ரா மினிமம் 3, அதிகபட்சம் 4 ஓவர். ஹர்திக் பாண்டியா மினிமம் 3 ஓவர் மாதிரி போல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர கரண் சர்மாவும் மிச்சல் ஸ்டானரும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் தேவைப்படுது, அடி வாங்குறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி மோஸ்ட்லி இந்த சீசன்ல இருந்து பவுலிங் பண்ணல, மோஸ்ட்லி அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி 6th பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றாங்க அபிஷேக் சர்மாவை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா. ஸோ இந்த வெனுல இது லாஸ்ட் சீசன்ல வந்து நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு, 100+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருக்காரு. ஓகே, லாஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4 மேட்சஸ்ல ட்ரீம் டீம் வந்திருக்காரு, 3 மேட்சஸ் வந்து ட்ரீம் டீம் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. அதுல ஹெட் டு ஹெட்ல லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ணதுல பேட் கமின்ஸுக்கு எகென்ஸ்டா ரோஹித் சர்மா விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே பேட் கமின்ஸ் வந்து போல் பண்ணாரு. ஸோ அதுல ரோஹித் சர்மா 0 ரன்லயே விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. ரோஹித் சர்மா ஒரு ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் ஸ்ட்ரகிள். அவருங்க பவுலர் ஆப்பனன்ட் டீம்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆப்பனன்ட் டீம்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ல எந்த பவுலர்ஸுமே இல்ல, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் யாருமே இல்லைங்கிறது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிட்டாரு. அது பெரிய மைனஸா வந்திருக்கு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபீல்டிங் நிக்கிறாரு, ஒரு 2 கேட்சஸ் பிடிப்பாரு, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியல ரோஹித் சர்மாட்ட. பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் ரோஹித் சர்மா ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்லைன்னா அவர் பிக் பண்றது பெரிய ரிஸ்கா வந்து போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி சன்ரைசர்ஸ் எகென்ஸ்டா பிளே பண்ணிருக்காரு, அதுல பேட் கமின்ஸ் எகென்ஸ்டா விக்கெட் வந்திருக்காரு. இந்த தடவை முகமது சமி இருக்காரு, முகமது சமி அண்ட் ரோஹித் சர்மா கூட பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாங்கன்னா வேணா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டர் நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ ஆப்போனன்ட் டீமுக்கு ஹென்ரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் இருப்பார். பட் இருந்தாலும் ஹென்ரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல கொண்டு வராங்க. இந்த டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேருமே அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேருமே ஒரு 10-15 ஓவர் வரையும் நின்ட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாஸ் தான் உள்ள வருவாரு. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி யாரும் வர மாட்டாங்க. 1 டவுனா ஹென்ரி கிளாஸ் உள்ள வந்துருவாரு. அப்படி இருக்க பட்சத்துல பார்க்கும்போது ரிக்கில்டன் இந்த வெனுல ஒரு பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது செகண்ட் பேட் அதாவது சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவர் நல்ல ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. 1 ஆர் கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 2 விக்கெட் கீப்பரும் போட்டுங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல ரிக்கில்டன் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு 1 ஆர் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வில்ஜாக் ஸ்டார்ட் அப்லயே சொல்லிட்டேன், வில்ஜாக்கோட பேட்டிங் ஆர்டர் ஏனோ உதாரணம் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சு, அதுல ஒரு பிளேயர் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணணும் அப்படின்னா வில்ஜாக் தான் இன்னிங்ஸ் 1 வந்து இறங்குவார். இல்ல நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா வில்ஜாக்கோட பேட்டிங் ஆர்டரை பின்தங்கி கொண்டு போய்கிட்டே இருந்துட்டு திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு
வில்ஜாக்க பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ லாஸ்ட் சீசன் இந்த வெனூல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல பிளே பண்ண மேட்ச்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. குயிக் ஃபயரா ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் இருக்காரு. அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. என்ன ஒண்ணு பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மேட்ச் டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வில்ஜாக் கண்டிப்பா ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. வில்ஜாக் கிட்ட இருந்து தாராளமா 25 ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இந்த இதுல ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. நான் ஸ்மால் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இவர் தான் சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவும் நம்ம போத் இன்னிங்ஸ்லயே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும். ஏன்னா பர்டிகுலரா இவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாருன்னு பிரிக்க முடியாது. வர்றாரு அவர் ஒரு நாக்கு கரெக்டா பயன்படுத்தி குயிக் ஃபயரா அவரோட ஸ்கோரை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அதனால போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த வெனுலையும் லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 மேட்ச் 7 மேட்ச்ல 5 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. இந்த வெனுக நல்ல ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா ஸ்மால் லீக் ட்ரை பண்ண சரி கிராண்ட் லீக்ல போத் இன்னிங்ஸ்லவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. பட் திலக் வர்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதுல லைனப்ஸ்ல ரோஹித் சர்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மா, வில்ஜாக் மேல நம்பிக்கை இல்லை வில்ஜாக். இந்த 2 பேருக்கு பதிலா வேற பிளேயர் ட்ரை பண்ணு நினைச்சீங்கன்னா திலக் வர்மா அந்த இடத்துல ரொம்ப பெஸ்டான பிளேயர் இருப்பார். எனக்கு ரோஹித் சர்மா வேணாம், அதுக்கு பதில் திலக் வர்மானாலும் திலக் வர்மா ஓகே. வில்ஜாக் வேணாம், வில்ஜாக் பதில் திலக் வர்மானாலும் திலக் வர்மா ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க போத் இன்னிங்ஸ்ல கொடுத்து ட்ரை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல ஒரு பிளே பண்ண மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அது எப்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மேட்ச்ல ஒரு பெருசா ஹிட்டிங் மைண்ட் இல்ல, பெருசா ஹிட்டிங் பண்ண முடியாது, சிங்கிள் சைட் பண்றாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க, உள்ள எடுத்துட்டு ஸ்டானர் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அந்த இது அவருக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயுமே என்னாலையும் அந்த பவர் கொண்டு வர முடியும், என்னாலையும் ஹிட்டிங் பண்ண முடியும்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணி மேட்சுக்கு மேட்ச் நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பேட்னா திலக் வர்மாவை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. நமந்தீர். ஸோ நமந்தீரோட பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாரு. அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் எப்ப கிடைக்குது அப்படின்னா டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருச்சு, ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இதுல நமந்தீர் வந்து மேல பேட்டிங் ஆர்டர் வராரு. இல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க, மினிமம் 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் பெருசா விக்கெட் இழக்கல, எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்லுக்கு இந்த 3 பேர் சூரியகுமார் யாதவ் நிட்டாங்க, திலக் வர்மா இருக்காரு, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஓவருக்கு அப்புறம் விக்கெட்டே விழுந்திருக்கு அப்படின்னா அதுல ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா டைரக்டா உள்ள வந்துருவாரு. நமந்தீருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. 12 ஓவர் 10 ஓவர்ல 12 ஓவருக்குள்ள விக்கெட் இழந்தா மட்டும்தான் நமந்தீருக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமந்தீருக்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஃபீல்டிங் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 16ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி வந்து வேணா எதிர்பார்க்கலாம் நமந்தீரை பொறுத்த வரைக்கும். மிச்சல் ஸ்டார்னர் ஸோ ரொம்பவே சூப்பரா பவுல் பண்றாரு. விக்கெட் பெருசா கிடைக்கலனாலும் பவுலிங் மூலயமா பேட்ஸ்மேனை கொஞ்சம் திறன் அடிச்சு கொஞ்சம் ஸ்கோர்ஸ் பெருசா போகாம கொஞ்சம் ஸ்டேபிளா முக்கியமான தேர்தல ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல இந்த ரன் அவுட்டுக்கு கிடைக்குது, கேச்சஸ் மூலமா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆப்பனன்ட் டீம்ல கூட ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டாப் 3ல 6ல 3 பேர் மொத்தம் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரைட் ஹேண்டர்ஸ் வராங்க. மிச்சல் ஸ்டார்னர் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிச்சல் ஸ்டார்னரை பொறுத்த வரைக்கும். தீபக் சகர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்திருப்பாரு தீபக் சகரை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுல லாஸ்ட் இந்த சீரீஸ்ல 2 மேட்ச்லுமே நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னாலும் சரி நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் சரி தீபக் சகர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா தாராளமா 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ட்ரெண்ட் போல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் வந்து போல் பண்றாரு. இந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளேல போல் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க ட்ரெண்ட் போல்ட போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இப்பாரா கொடுத்து ட்ரை பண்ணா தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் அப்படியே தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்ல 1 விக்கெட், அதுக்கப்புறம் போக போக கடைசி அந்த டெத் ஓவர் சம்திங் வரும்போது 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்.
இந்த வெனுல இந்த சீரீஸ்ல பெருசா விக்கெட் இல்ல, பெருசா ஒரு சப்போர்ட் இல்லை. ஏன்னா இன்ஜுரியில இருந்து வந்தவர், அதனால பெரிய ரிஸ்க் எடுக்கல. அவர் வந்து நார்மலா தான் வந்து பவுல் பண்றாரு. அவரோட ஃபார்ம்ல வந்து பவுல் பண்ணாரு அப்படின்னா கேப்டன்ஷிப்புக்கே கண்டிப்பா ஒருத்தமா பிளேயரா தான். பும்ராட் இருந்து ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம், அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பெருசா அந்த இன்ஜுரியில இருந்து வந்தனால பெருசா ஹிட்டிங் அந்த பவர் போறது இல்ல, ஒரு நார்மல் பவுலிங்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இன்ஜுரிக்கு பவர்ஃபுல் பவர்ல வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் வந்து ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்பாவே வந்து இருப்பாரு. கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணாரு, விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கரண் சர்மா பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி குமாரை கூட உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினி குமாருக்கு இந்த வெனுல நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் சீசனும் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சோ அதனால கரண் சர்மாக்கு போல அஸ்வினி குமார் கூட இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாரு அப்படின்னா அஸ்வினி குமார் நம்ம 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்படி வரலைன்னா கரண் சர்மா இருந்து போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டிராவிஸ் ஹெட் சேம் அதே ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாரு. மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. விளையாண்ட 7 மேட்ச் சம்திங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் மேல ட்ரீம் டீம்ல பேலன்ஸுக்கு எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அதனால டிராவிஸ் ஹெட் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, போத் இன்னிங்ஸ்லயே நம்ம ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்தாரு, அதுக்கப்புறம் லாஸ்டா நடந்த மேட்ச்ல மட்டும் தான் பேக் டு ஃபார்முக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஒரு ஹியூஜ் ஸ்கோர் 140 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. நல்ல ஸ்கோர் அடிச்சு டீம் வின்னிங்க்கு ஒரு ஆப்ஷனட்டா வந்து இருந்திருந்தாரு. திரும்பி நாங்க அந்த ஃபார்முக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுவும் மும்பைக்கு எகென்ஸ்டா இந்த நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல அவர் பிளே பண்ண மேட்ச்ல பும்ராட்ட தான் வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. டக்குன்னு விக்கெட்ஸ் மட்டும் இழந்துட்டாரு. பட் அதே ஃபார்ம்ல வராரு அப்படின்னா தாராளமா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா இருந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல ஹியூஜ் ஸ்கோரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். இசான் கிசான். இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல பெருசா ரெக்கார்டு எதுவும் இல்லைங்க. லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ண வச்சா பார்க்கட்டும், பெருசா இந்த வெனுல ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்திருக்காரு. ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரீஸ்லயுமே ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 100+ ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம் வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துறாரு, இல்ல 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிச்சு வந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு எகென்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட ஹியூஜ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 30+ இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இசான் கிசானை பொறுத்த வரைக்கும். ஸோ இசான் கிசான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அவர் வராரு, பெரிய ஸ்கோர் அடிக்கணும் மைண்ட்ல எல்லாம் அவர் வந்து பிளே பண்றாரு. குயிக் ஃபயரா ஒரு 25-30+ ஸ்கோர் அடிக்கணும், அடிச்சு ஒரு டக்கு அடிச்சுட்டு போகணும். ஸோ நின்று நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுத்து போகலாம். இப்படி இல்லைன்னா ஒரு 25-30+ ஸ்கோர் அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட்ல தான் வந்து பிளே பண்றாரு. இந்த மேட்சும் சரி ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 2 பிளேயருமே கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 13 ஓவர் வரை விக்கெட் இழக்காம நின்று பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இதுல ஹென்ரி கிளாசன் டாப் ஆர்டர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அடிச்சு கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்ல அவர் நியூட்ரலா தான் பண்றாங்க, கொஞ்சம் விக்கெட்ஸ் இழப்பாங்க, ஹென்ரி கிளாசன் 3rd டவுன் இந்த மாதிரி தான் வருவார் அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக்கு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க விட்டுட்டு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்தீங்க, கிராண்ட் லீக்கே ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க போத் இன்னிங்ஸ்லுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து அங்கித் வர்மா. ஸோ அங்கித் வர்மாவோட ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அங்கித் வர்மாவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 பேட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. 5 பேட்டிங்குமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க 15 ஓவருக்குள்ளாரே கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து விழுந்துடணும். அப்படி விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா அங்கித் வர்மா பேட்டிங் ஆர்டர் வருவாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல கடைசி கட்டத்துல அந்த 17 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது
அதுலதான் அங்கித் வர்மா பேட்டிங் ஆட வராரு அப்படின்னா கடைசி அந்த 2 ஓவர்ல அவருக்கு பெரிய ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயருக்கு வந்து அவர் ரொட்டேஷன் வந்து மாத்தி கொடுத்துருவாரு. அவருக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. டாப் ஓவர்ல டீம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க, டீம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அங்கித் வர்மா இம்பார்ட் கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா அங்கித் வர்மா தவிர்த்துட்டு வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதான் பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே பேட் கமின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். முகமது ஷமி ஸோ ரீசெண்ட் மேட்ச்ல பெருசா அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல, ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறதா சொல்லும். மினிமம் 3 ஓவர் கொடுக்குறாங்க, அதுல பாக்குறாங்க பெரிய அடி விழுந்துருச்சு அப்படின்னா 3 ஓவர் நிறுத்திடுறாங்க. இல்ல நல்லா ஸ்டேபிளா போடுறாரு, விக்கெட் இல்லைனாலும் பாலுக்கு பால் அந்த எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிருக்காரு அப்படின்னா 4 ஓவருமே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மேட்ச் முகமது ஷமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும். ஜீசன் அன்சாரி ஒரு ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர், ஒரு மேட்ச் சூப்பரா பவுல் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் வந்து பெருசா எடுபடலாம் தான் சொல்லணும். எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு ஓகே, பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இருக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் ஜேசன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும். ஏசன் மலிங்கா மலிங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து இது பண்ணாரு, ரொம்ப சூப்பரா நாக் பவுல் பண்ணி 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா ஏசன் மலிங்காக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு சூட்டபுள் பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. அவரை தவிர்த்து நீங்க வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு தாராளமா 1ங்கிறது 2 விக்கெட்டை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏசன் மலிங்காவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், லோ பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பும்ரா பெருசா விக்கெட் கிடைக்கல, இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கூட அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் அண்ட் பேட் கமின்ஸ் இந்த 4 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. இசான் கிசான் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அபிஷேக் சர்மா ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பேட்னா அவர் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல ரோஹித் சர்மா, வில் ஜக் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா ரீசெண்டா இந்த சீரீஸ்ல வந்து எந்த மேட்சஸ்லுமே ட்ரீம் டீம்ல வரல, அந்த அளவுக்கு ஒஸ்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. 20 ரன் கூட பெருசா அவர்கிட்ட இருந்து கிடைக்கல, இதுக்குள்ளாரியே அவரை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. பட் கிட்டத்தட்ட 7 மேட்சஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸ் ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம் வருவாருங்கிற நான் பர்டிகுலர் எதிர்பார்க்கிறேன். இப்படி வந்தாருன்னா தாராளமா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிறாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் 10ல ஒரு 3 டீம்லயாச்சும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க. அடுத்ததா ட்ரெண்ட் போல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25+ ஸ்கோர் ஒரு குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. 25 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர், டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணுவோம். நிதிஷ்குமார் ரெட்டி அதுல ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் ஏசன் மலிங்கா அவரு கூட நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருமே மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துங்க. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் பேட் கமிங்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மும்பையை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச நான் பர்டிகுலர் பும்ரா கூட ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது.
ஸ்மால் லீக்ல ஆல்ரெடி அதுதான் ஹர்திக் பாண்டியா கொடுத்து ட்ரை பண்ண தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரிக்கில்டன் செகண்டா பேட் பண்றாருன்னா அவரு கூட நீங்க ஒரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.